வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அக்னி சிறகுகள் என்ற நூலிலிருந்து சில துளிகள். அன்னைக்காக அவர் தன்னுடைய முதல் பக்கத்தை அர்ப்பணித்திருக்கிறார். அன்னையின் அன்பை பற்றி சொல்லும்போது பின்வருமாறு அவர் சொல்கிறார். ஒரு நாள் பௌர்ணமி இரவு நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் அன்னையின் மடியில். திடீரென்று முழங்காலில் அன்னையின் கண்ணீர் துளிப்பட்டு தெரிக்கிறது. அவரின் அன்பு கரங்கள், அன்னையின் அன்பு கரங்கள் தன்மேல் பட்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தன. அதில் மிகவும் நெகிழ்ந்து போய் இவர் மனமுடைகிறார். தன் அன்னையின் அன்பை நினைத்து அகமகிழ்கிறார். எதற்காக அன்னை வருத்தப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு சிறு வயதில் தன் பிள்ளை விடிகாலை எழுந்திருப்பதும், துறவியிடம் சென்று பாடம் கற்பதும், வெகு தொலைவில் நடந்து போய், பக்கத்தில் இல்லை, இப்போ மாதிரிலாம் அந்த வண்டி அந்த வண்டி போகிறது மாதிரிலாம் இல்லை, நடந்து போய் மைல் கணக்கில், அதுவும் அதுக்கு பிறகு அரபு பள்ளிக்கு போய் அதுவும் மைல் கணக்கில் நடந்து போனோம். அதுக்கு பிறகு செய்தித்தாள்கள்லாம் சேகரித்து அந்த சுற்றுப்புற ஏரியா இருக்கவங்க கையிலெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் சேர்க்கணும். எவ்வளோ பெரிய வேலை இதெல்லாம். அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு திரும்பவும் பள்ளிக்கூடம் கிளம்பி போகணும். ஒரு மணி நேரம் கழித்து அது மாதிரி பள்ளிக்கு போயிட்டு திரும்பவும் மாலையில் வீடு திரும்பி தன்னுடைய கடையில் அமர்ந்து வியாபாரம் பண்ணணும். அதையெல்லாம் நினச்சி அன்னை கண்ணீர் விட்டாள். இவ்வளவு சிறு வயதில் இத்தனையும் தாங்கிக் கொண்டு தன் பிள்ளை சகித்து கொண்டு செய்கிறதே என்று. பின்னாளில் அவர் சொல்கிறார், அன்னையின் அன்பும் இறைவனின் அருளும் எல்லாம் சேர்ந்து இவ்வளவு வலிகளையும் எனக்கு வலிமையாக்கி தந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். அன்னையே, கடைசியில் அவர் சொல்கிறார், அன்னையே, நாம் நியாய தீர்ப்பு வரும் நாளன்று மறுபடியும் சந்திப்போம் என்று. வணக்கம்.